So good morning everyone. இனி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். சரிங்களா? எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசியம் தோன்றுறது, தேசியம்னா என்ன, தேசியம் தோன்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 2 டாபிக் பார்த்துருப்போம். அந்த 2 டாபிக் முடிஞ்ச பிறகு நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா தேசியம் தோன்றதுக்கான காரணங்கள். சரிங்களா? ஸோ வெரி குட். ஸோ வாட் இஸ் மீன் நேஷனலிசம்? தேசியம் என்றால் என்ன? தேசியம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவின் சிந்தனையை மீட்டெடுப்பது, இந்தியாவின் சிந்தனையை மீட்டெடுத்தல், மேலும் இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுத்தல், உன்னதத்தை மீட்டெடுத்தல், சரிங்களா? ஸோ சிந்தனையை மீட்டெடுத்தல் மற்றும் உன்னதத்தை மீட்டெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாரு அரவிந்த் கோஷ். அரவிந்த் கோஷ் இதுதான் தேசியம் அப்படின்னு அவர் வரையறை செய்கிறார். ஸோ தேசியம் பற்றி பல்வேறு நபர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவின் சிந்தனையை மீட்டெடுத்தல், இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுத்தல் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் தேசியமா? கிடையாது. மற்ற நாடுகளை காட்டிலும் தன் நாட்டை உயர்வாக எண்ணும் எண்ணமே தேசியம். சரிங்களா? மற்ற நாடுகளை காட்டிலும் மற்ற நாடுகளை காட்டிலும் தன் நாட்டை உயர்வாக எண்ணுதல், அதுதான் தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் சோவர்னிட்டி அல்லது சோவரின் அப்படின்னு சொல்கிறோம், இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இறையாண்மையும் தேசியம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் கொண்டிருக்கும். மற்ற நாடுகளை காட்டிலும் தன்னுடைய நாட்டை உயர்வாக எண்ணும் என்ன தான் என்னது தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இது மட்டுமா? இல்லை, இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டிற்கு விசுவாசமாக இருத்தல், ஒரு நாட்டிற்கு விசுவாசமாக இருத்தல், மேலும் ஒரு நாட்டிற்கு பக்தியோடு இருத்தல், பக்தியோடு இருத்தல். இந்த 3 க்ரைட்டீரியாவுமே தேசியம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. சரிங்களா? இந்த 3 க்ரைட்டீரியாவுமே என்ன சொல்லுது? தேசியம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் சிந்தனையை மீட்டெடுத்தல், இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுத்தல் அப்படின்னா தேசியம்னு சொல்கிறாரு அரவிந்த் கோஷ். நம்மளுடைய 11th புக்கில் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், மற்ற நாடுகளை காட்டிலும் தன் நாட்டை உயர்வாக எண்ணும் எண்ணமே தேசியம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டிற்கு விசுவாசமாக இருத்தல் தேசியம், ஒரு நாட்டிற்கு பக்தியோடு இருத்தல் தேசியம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆர்மி மேன் அப்படின்னா என்னுடைய நாட்டை நான் என்ன பண்ண போகிறேன்? விசுவாசமாக இருப்பேன். போர்க்காலத்தில், உள்நாட்டு பாதுகாப்பு காலத்தில், அல்லது மக்களுடைய சரிங்களா மக்களோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்? இந்திய நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பேன், பக்தியோடு இருப்பேன். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த தேசியம் என்பது இறையாண்மை சோவர்னிட்டியோட பொருந்தக்கூடிய ஒன்று. சரி, இந்த தேசியம் உருவாக்கத்தான காரணங்கள் என்ன? நம்ம தேசியம் அப்படிங்கிற டெஃபினேஷன் பார்த்துருவோம். இதுதான் பார்த்தா நேஷனலிசம் அப்படிங்கிறது. ஒரு நாட்டிற்கு விசுவாசம் இருத்தல், பக்தியோடு இருத்தல், ஒரு நாட்டினுடைய உன்னதத்தை மீட்டெடுத்தல், நாட்டிற்கு ஒரு நாட்டை உயர்வாக எண்ணுதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேசியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேசியம் ஏன் தோன்றுறது, எதற்கு தோன்றுறது, எந்தெந்த காலகட்டங்களில் தோன்றுறது? சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து கல்கத்தாவில் ஒரு போராட்டம் பண்ண போகிறேன். சரிங்களா? இதே போராட்டமானது பஞ்சாபில் செய்யப்படுது, டெல்லியில் செய்யப்படுது, மதராஸில் செய்யப்படுது, மைசூரில் செய்யப்படுது, குஜராத்தில் செய்யப்படுது. இப்படி பல்வேறு இடங்களில் ஆங்கில அரசை எதிர்த்து போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுது. ஆனால் அந்தந்த போராட்டங்களில் அந்தந்த இருக்கக்கூடிய ஆங்கிலேய அரசுகள் அல்லது பார்த்தா காவல்துறை என்ன பண்ணுறாங்க? காவல்துறையினர் கட்டுப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த தேசியம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒன்றிணைத்து, ஆனால் அனைவருடைய எண்ணம் என்ன இருக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ்கிட்ட இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், பிரிட்டிஷ்கிட்ட பார்த்தா விடுதலை பெறணும், அவங்களுடைய மேலாதிக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னு தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. சரியா? ஸோ அனைவருடைய நோக்கம் ஒன்று தான், ஆனால் பாதைகள்லாம் வேறு வேறையாக இருக்குது. இந்த பாதைகளை ஒன்றிணைத்து ஒரே ஒரு இயக்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு தேசிய இயக்கத்தை உருவாக்குறாங்க. அதுதான் இந்திய தேசிய இயக்கம். பிற்காலத்தில் உருவாக்குவாங்க. அதுதான் இந்திய தேசிய இயக்கம். சரியா? சரி, இந்த தேசியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே
என்னுடைய நாடு நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், நான் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருக்கிறேன், பிரிட்டிஷ் என்ன பார்த்தா சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் நாட்டு வளங்களை மற்ற நாடுகளுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு ஏன் தோன்றுறது? அதுதான் ரீசன்ஸ் ஃபார் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். ரீசன்ஸ் ஃபார் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். இந்தியாவில் தேசியம் தோன்றுவதற்கான காரணங்கள். நம்ம தேசியம் என்ன பார்த்துட்டோம், அடுத்து அதுக்கான ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரீசன்ஸ் பாருங்கள். 1, புதிய வரி கொள்கை. ஆங்கில அரசினுடைய புதிய வரி கொள்கை அல்லது சமூக பொருளாதார கொள்கைன்னு சொல்லாத ஆர் பொருளாதார கொள்கை. நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ், பொருளாதார கொள்கை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன். மேற்கத்திய கல்வி முறையின் உருவாக்கம் மற்றும் தாக்கம். மேற்கத்திய கல்வி முறை இதனுடைய உருவாக்கமும் தாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் தேசியம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுவதற்கான காரணமாக அமையுது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் எஜுகேட்டட், அதாவது மேலை நாட்டு கற்றறிந்த கல்வியாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலை நாட்டு கல்வியாளர்களின் பங்களிப்பு. ஸோ கம்யூனிசம் தோன்றுறது, ஃபாசிசம் தோன்றுறது, நாசிசம் தோன்றுறது. இப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் நபர்களால் விமர்சிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அது நாடு முழுக்க உலகம் முழுமைக்கே பரவப்பட்டது. அந்த தாக்கமானது இந்தியாவில் இருக்குது. அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேலை நாட்டு கல்வியாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், சமூக சமய இயக்கங்கள். சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். சமூக சமய இயக்கங்களானது என்ன மாதிரியான பங்களிப்பை அளித்து இந்த தேசியம் தோன்றுவதற்கான காரணமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? தேசியம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவில் தேசியம் தோன்றுவதற்கான காரணங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து 1857 மெமரிஸ். தமிழில் புரட்சியின் ஓயாத நினைவுகள். 1857 புரட்சியின் ஓயாத நினைவுகள். நம்ம பார்த்துருப்போம் 1806 புரட்சி என்ன நடந்தது, 1856 புரட்சி என்ன நடந்தது, ஏன் வந்து பார்த்தினாக்க மக்கள் இந்த புரட்சியில் ஈடுபடுறாங்க, புரட்சியினுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்குது. சரிங்களா? இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடுமையான கோபம் இருக்கிறாங்க. அந்த கோபம் பார்த்திங்கன்னா இந்த தேசியம் தோன்றதுக்கான காரணமாக அமையுது. அடுத்து பாருங்கள், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இனப்பாகுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இனப்பாகுபாடு, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இனப்பாகுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மதங்கள், இனங்கள், மொழிகள் இருக்குது. அந்த பல்வேறு இனங்களும் மதங்களும் மொழிகளும் எந்த மாதிரியான சூழலில் சரி நிர்வாகம் செய்யப்படுது, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகுபாடுகள் என்ன, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சரிங்களா, எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் தேசியம் தோன்றுவதற்கான காரணமாக அமையுது. சரிங்க சார், தேசியம்னா நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துட்டீங்க, அதுக்கான ரீசன் சொல்லிட்டீங்க. இந்த காரணங்களால் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுது, பல்வேறு சங்கங்கள் உருவாகுது. சரிங்களா? மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, சரிங்களா, பூனா சர்வோஜனி சபா,
சரியா? இப்படிப்பட்ட இயக்கங்களும் தோன்ற ஆரம்பிக்குது. கடைசியில் இந்த இயக்கங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னா நாடு முழுமைக்குமே பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தலை. பிறகு இந்த இயக்கங்களுடைய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் பிரிட்டிஷ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? எங்களுக்கு தேசிய அளவில் ஒரு முன்னெடுக்க ஒரு இயக்கம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அல்லது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்னதுன்னா கடைசியில் ஒரு தேசிய இயக்கம் தோன்றதுக்கான காரணங்களை வகுத்து கொடுக்குது. அதுதான் இந்த ரைஸ் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதுக்கான ரீசன்ஸும். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்த்த மேஜர் ரீசன்ஸை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காரணங்களும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரீசன் பாருங்கள், எக்கனாமிக் பாலிசியில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா இம்ப்ளிகேஷன் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர், புதிய நில உடைமை கொள்கை. தமிழில் புதிய நில உடைமை கொள்கை அப்படின்னு பார்க்க போகிறோம். புதிய நில உடைமை கொள்கை, இம்ப்ளிகேஷன் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர். சரி, இந்த புதிய நில உடைமை கொள்கையால் என்ன மாதிரியான தாக்கங்களை மக்கள் ஃபேஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கமாடிஃபிகேஷன். சரிங்களா? நிலங்களை விற்பனை பொருளாக்குவது. நிலங்களை விற்பனை பொருளாக்குவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேளாண்மையை வணிகமயமாக்குவது. வேளாண்மையை வணிகமயமாக்குவது. வேளாண்மையை வணிகமயமாக்குவது. அது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியலைசேஷன். கமாடிஃபிகேஷன் அப்படின்னா நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. எதை? நிலத்தை. இந்திய மக்களுடைய பிரதான ஆதாரமே பார்த்திங்கன்னா நிலங்கள் தான். அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, வேளாண்மை பண்ணுறாங்க. அந்த வேளாண்மை மூலயமாக வரக்கூடிய வருவை வச்சு தான் வரி கட்டுறாங்க, தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா நிலங்களை விற்பனை பொருளாக மாற்றினால விவசாய நிலங்கள் விற்பனை பொருளாக மாற்றப்பட்டு, சரிங்களா, மக்கள்கிட்டேருந்து நிலங்கள் பறிக்கப்படுது. இதனால் இந்த புதிய நில உடைமை கொள்கையை மக்கள் என்ன பண்ணுறாங்க? எதிர்க்கிறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் பாருங்கள், வேளாண்மையை வணிகமயமாக்குவது. சரிங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் நிலத்தில் கோதுமையோ கேழ்வரகோ கம்போ அல்லது நெல்லோ பயிரிட்டு போகிறேன். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிட்டிஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இண்டிகோ பயிரை பயிரிடணும், அது பார்த்தீங்கன்னா ஒரு கருநில சாயை பயிரிடணும், அது பார்த்தீங்கன்னாக்க வேறு டொபாக்கோவை பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? நிர்பந்திக்கிறாங்க. அப்போ என்னுடைய பிரதான வாழ்வாதாரமான உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ண போகிறேன். இதனால் இந்தியாவில் பெருமையான அளவில் வேளாண்மையானது பாதிக்கப்படுது. சரிங்களா? இந்த விற்பனை நிலங்களும் இந்த வேளாண்மையும் பாதிக்கப்படுறதுனால, சரிங்களா, இந்தியாவில் பல்வேறு நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரிகள் அதிகமாக விதிக்கப்படுது. வரிகள் அதிகரிப்பு. சரிங்களா? சப்போஸ் என்னால் வரியை கட்ட முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யாரெல்லாம் நபர்கள் வரி கட்ட முடியலையோ அந்த நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை சீஸ் பண்ணுறாங்க, லேண்டை அக்வயர் பண்ணுறது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட வரி செலுத்த முடியல அப்படின்னா என்னுடைய உரிமை உள்ள நிலங்களானது பிரிட்டிஷ் கைப்பற்றிக் கொள்ளும், லேண்டை சீஸ் பண்ணுறாங்க அல்லது அக்வயர் பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய முழு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா? இப்படி இந்திய அளவில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நபர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு ஒரு இயக்கத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தா தேசியம் தோன்றதுக்கான முதல் காரணமாக அமைது. இவங்களுடைய ரெண்டாவது பாலிசி பார்த்தீங்கன்னா லேசிஸ் ஃபயர், லேசிஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசிஸ் ஃபேர் அதாவது கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை, கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அப்படின்னா இந்தியாவில் சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம், ஆனால் லிமிடேஷன் இருக்கணும், உள்நாட்டு தேவை பூர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் எந்த ஒரு பொருளுமே தன்னுடைய ஏற்றுமதிக்கு எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதே போல் இறக்குமதி அப்படின்னாக்க எந்த பொருள் அதிகமாக விளைவிக்கிறாங்களோ, இந்தியாவில் எதெல்லாம் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குதோ அதை
வெளிநாட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, இறக்குமதி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா சில ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன் இருக்குது இப்போ தற்போது இந்தியாவில். ஆனால் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பொருட்களை வேண்டுமானாலும் ஏற்றுமதி பண்ணலாம், எந்த பொருட்களை வேண்டுமானாலும் இறக்குமதி பண்ணலாம், அதை யாரும் கேட்க முடியாது. சரிங்களா? இந்தியாவில் உதாரணம் சொல்ல பாருங்கள், இந்தியாவில் இப்போ ஒரு பஞ்ச காலம் வருது, ஒரு ஃபெமைன் வருது அப்படின்னா அந்த பஞ்ச காலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒட்டுமொத்தமான பொருட்களும் மக்கள் தான் பயன்படணும். கோதுமையோ கேழ்வரகோ நெல்லோ மக்கள் தான் போய் சென்று சேரணும். அப்போ தான் பஞ்சங்களான ஒழிக்கப்படும், தீர்வு கிடைக்கும். ஆனால் பிரிட்டிஷ் அதை பண்ணாமல் உற்பத்தி செய்யப்பட்ட ஒட்டுமொத்த பொருட்களையுமே யூரோப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க. சரிங்களா? இப்படி மூலப்பொருட்களான பட்டு, காட்டன், ரா மெட்டீரியல், பட்டு, சணல், சரிங்களா, உணவுப் பொருள், ரா மெட்டீரியல்ஸான இதெல்லாம், சரிங்களா, காட்டன், ஜூட், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இவை அனைத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறப்ப இந்த ரா மெட்டீரியல் வச்சுக்கிட்டு, பட்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, அல்லது பார்த்தீங்கன்னா காட்டன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஷர்ட்டு தயாரிப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை தயாரிப்பேன், அதில் பார்த்தா நான் நெசவு வேலை செய்வேன். இந்த ரா மெட்டீரியல் அனைத்துமே இங்கிலாந்துக்கோ அல்லது மற்ற கண்ட்ரிஸுக்கோ போயிடுச்சு அப்படின்னா நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? இதனோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, நெசவாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுனால இங்கே கடைகளோ அல்லது பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த தொழிலங்களோ பாதிக்கப்படுது, விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. இதுதான் கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அல்லது பார்த்தீங்கன்னா லைசஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி உணவுப் பொருட்களையோ உற்பத்தி பொருட்களையோ ரா மெட்டீரியல்ஸையோ நீங்கள் வேறு கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை சார்ந்த தொழிலகங்களும் அதை சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய நபர்களும் இந்தியாவில் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் லைசஸ் ஃபயர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மூன்றாவது ஃபெமைன்ஸ். ஃபெமைன்ஸ் பஞ்சங்கள். சரிங்களா? பஞ்சங்கள் அண்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமாவதை முடக்குதல். பஞ்சங்களும் தொழில்மயமாதலை ஒழித்தலும். பஞ்சங்களும் தொழில்மயமாதலை ஒழித்தலும். சரிங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது பார்த்தா நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. 1770 to 1900 காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு பஞ்சங்கள் வருது. இந்தியாவோட மேஜர் ஃபெமைன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் தான், 1770 to 1900 அப்படிங்கிற காலகட்டம் தான் இந்தியாவில் பஞ்சங்கள், சரிங்களா, பட்டினிகளை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்த காலகட்டம். அதே மாதிரி பிரிட்டிஷ் எதிரான போர்களும் பார்த்தீங்கன்னா அதிகமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான், ஃப்ரம் 1770 to 1900. இந்த காலகட்டத்தில் சரிங்களா போர்களினால் இறந்தவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 மில்லியன்ஸ். 25 மில்லியன்ஸ் சரிங்களா பை வார். 1770 முதல் 1900 அப்படிங்கிற காலகட்டத்தில் போர்களினால் இறந்த ஒட்டுமொத்தமான மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 மில்லியன். இட் மீன்ஸ் 2.5 crores, 2.5 கோடி மக்கள் இறந்து போகிறாங்க. 1 மில்லியன் அப்படின்னா 1 million is equal to 10 lakhs. ஆனால் 1773 to 1900 காலகட்டத்தில் பஞ்சத்தினால் இறந்த மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன். கிட்டத்தட்ட 5 மில்லியன். பஞ்சத்தினாலும் சரிங்களா பசியினாலும் அதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷனுடைய இந்த பொருளாதார கொள்கையினாலும் பாதிக்கப்பட்டு இறந்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 5 மில்லியன். போர்கள் எவ்வளோ இருந்து போகிறாங்க பாருங்கள், போர்களில் 25 மில்லியன். சரியா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சத்தினால் இறந்து போகிறாங்க. இந்த வணிக கொள்கையினால் ஏன் பஞ்சத்தில் இறந்து போகிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்கள் எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது? எக்ஸ்போர்ட்டட் டு பிரிட்டன். இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களானது விளையுது, வெளியெல்லாம் போகல, அல்லது விளைஞ்ச பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோடவுனில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அரசனுடைய காலகட்டத்தில் பஞ்ச காலகட்டத்தில் பயன்படுத்தி சொல்லி ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டோர் பண்ண இந்த கூட்ஸ் ஆனது கரெக்டாக எங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க? பிரிட்டிஷ்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. லண்டனுக்கோ யூரோப் நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ ஏற்றுமதி பண்ணி அதை விளைபொருளாக மாற்றி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது யார்?
இங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா தலையிடா கொள்கையை பின்பற்றியது. நான் இன்டர்வென்ஸ் பாலிசி. தலையிடா கொள்கை. சரிங்களா, உதாரணம் சொல்ல பாருங்களேன். லார்ட் லிட்டன் பீரியடில் இந்தியாவில் அவர் நிர்வாகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவில் பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தை கண்டுகொள்ளாமல் டெல்லியில் மிகப்பெரிய தர்பாரை நடத்தினார் லார்ட் லிட்டன். தர்பார்னா அரசனுடைய பெருவிழா வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி மக்களுடைய வரி பணத்திலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களையோ அல்லது பார்த்தா மக்களுடைய உற்பத்தி பொருட்களையோ மக்களுக்கு பயன்படுத்தாமல், சரிங்களா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அரசாங்கம் அதை தலையிட்டு, சரிங்களா, அந்த பிரச்சனையை சும்மா தீர்த்து வைக்காமல் விலகி நிற்பது பேர் தான் நான் இன்டர்வென்ஷன் பாலிசி, தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கொள்கையினால தான், இந்த 3 ஃபேக்டர்ஸ்னால தான் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மக்கள் வெகுந்தெழுந்து, சரிங்களா, என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு கோஷங்கள் எழுப்புறாங்க. அது கடைசியில் தேசியம் தோன்றதுக்கான ஒரு ஃபேக்டர்ஸாக போயிடுது. ஸோ ஃபஸ்ட் என்ன பாருங்கள், எக்கனாமிக் பாலிசியில் ஃபஸ்ட் ஃபேக்டர் பாருங்கள், இம்ப்ளிகேஷன் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர். புதிய, சரிங்களா, வேளாண் அல்லது நில உடைமை முறை அறிமுகம் செய்கிறாங்க. இந்த புதிய வேளாண் நில உடைமை முறை அறிமுகம் செய்யறதுனால ஒன்று நிலமானது விற்பனை பொருளாக மாற்றப்படுது, சரிங்களா, அல்லது பார்த்தா வேளாண்மையானது வணிகமயமாக்கப்படுது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தேசியத்தை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்துகிறாங்க. செகண்ட் ஃபேக்டர் பாருங்கள், லேசிஸ் ஃபேர், கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. இந்தியாவில் எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யணும், எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது, எவ்வளோ காலகட்டத்தை ஏற்றுமதி செய்யணும், எந்தெந்த காலகட்டங்களில், சரிங்களா, எந்தெந்த பொருட்களை பயன்படணும் அப்படிங்கிறது தெரியாததுனால, சரிங்களா, உற்பத்தி பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அனைத்தையுமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதனால் பெரிய அளவு பாதிப்பானது உருவாகுது. சரிங்களா, தேர்ட் ஃபேக்டர் பாருங்கள், ஃபெமைன்ஸ் அண்ட் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரிங்களா, பஞ்சங்களும் மற்றும் தொழில் முடக்கங்களும். சரிங்களா, ரா மெட்டீரியல்ஸ் அங்கே போனதுனால என்னாச்சு அப்படின்னா அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலகங்கள், ஃபேக்ட்ரிஸ், எம்ப்ளாயிஸ் பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவில் வேளாண்மை, சரிங்களா, தச்சர்கள், கொல்லர்கள், விவசாயிகள் அனைவருமே பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சம் நிலவுது. அதனுடைய ஃபேக்ட் பாருங்கள், 1770 to 1900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்களினால் இருந்த மக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 மில்லியன். ஆனால் 1773 to 1900 காலகட்டத்தில் 5 மில்லியன் மக்கள் இருந்து போனதாக குறிப்பிடுறாங்க. சரிங்களா, இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்பை. முக்கியமானதுப்பா, வில்லியம் டிக்பை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் தான் இதை மென்ஷன் பண்ணுறார். 1773 to 1900 காலகட்டத்தில் இவ்வளோ மக்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடுறாரு வில்லியம் டிக்பை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார காரணங்கள், எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேக்டர், சரிங்களா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையின் தாக்கம். சரிங்களா, இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கிலம் அப்படிங்கிறது ஆங்கில அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முறை. சரிங்களா, ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஆங்கிலம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி ப்ராப்ளம் செய்கிறாங்க. சரி, ஆங்கிலம் அறிமுகம் செய்வதற்கு முன்னாடி எந்த ஒரு மொழியானது இந்தியாவினுடைய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக பார்க்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பாரசீக மொழி. பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ். 1832 வரைக்குமே பெர்ஷியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் நீதிமன்ற அலுவல் மொழியாக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னாக்க பிரகடனங்கள் வெளியிடதாக இருக்கட்டும், சரிங்களா, பயன்படுத்தி வராங்க. இதற்கு பிறகு, சரிங்களா, லார்ட் வில்லியம் பென்னிங் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 1833 ஆங்கிலம் அப்படிங்கிறத நீதிமன்ற அலுவல் மொழியாகவும் அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழியாகவும் மாற்றிடுவாங்க. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி சார்ட்டர் ஆக்ட் 1813 பார்ப்போம். பட்டய சட்டம் 1813. சரிங்களா, பட்டய சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. 1793 ஆண்டு ஒவ்வொரு 20 ஆண்டு காலத்திற்கும் ஒரு முறை பிரிட்டிஷ் அரசாங்கமானது கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு சட்டங்களை ஏற்றும். ஸோ பிரிட்டிஷ் இளவரசர் யாரோ, பிரிட்டிஷ் ராணி யாரோ, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் யாரோ என்ன பண்ணுவாங்க, இந்த தனக்கு கீழே இருக்கக்கூடிய கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு சட்டங்களை ஏற்றுவாங்க. அந்த சட்டம் 20 ஆண்டு கால அளவில் ஏற்றப்படும். 1793 ஒரு ஆக்டு, 1813 ஒரு ஆக்டு, 1833 ஒரு சார்ட்டர் ஆக்டு, 1853 பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர் ஆக்டு, இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சட்டங்களானது பிரிட்டிஷ் அரசால் ஏற்றப்படுது. யாருக்கு ஏற்றப்படுன்னு கேட்டால் கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு ஏற்றப்படுது.
சரிங்களா? அப்படி வரக்கூடிய ஒரு சார்ட்டர் ஆக்ட் தான் 1813 1813 பட்டய சட்டம் 1813 சார்ட்டர் ஆக்ட். சரிங்களா? இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாயை கிழக்கிந்திய பணிக்குழு தன்னுடைய வருவாயிலிருந்தே செலவிட வேண்டும் சொல்லுது. சரிங்களா? இதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் போட்டு நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. கிழக்கிந்திய பணிக்குழு தான் இந்தியா நிர்வாகம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வருவாயிலே ஒரு 1 லட்சம் ரூபாயை எனக்கு என்ன பண்ணுங்க, எஜுகேஷனுக்காக ஒதுக்கிட்டு மக்களுக்கு கல்வி கொடுத்துட்டு அதுக்கு எனக்கு கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட சட்டம் பாருங்கள், 1813 பட்டய சட்டம். சரிங்களா? அது மட்டும் இல்லாத 1823 ஒரு கமிட்டி போடுறாங்க, கமிட்டியை அப்பாயின் பண்ணுறாங்க. 23ஆம் ஆண்டு ஒரு கமிட்டியை தேர்வு செய்து யார், கிழக்கிந்திய வணிகக்குழு. இந்த கமிட்டி தன்னுடைய அறிக்கையில் 2 விதமான ரெக்கமெண்டேஷன்ஸை பரிந்துரைக்கிறாங்க. ஒன்று பாருங்கள், ஒன்று கீழ்திசை குழு, கீழ்திசை கல்விக்குழு, கீழ்திசை குழு. அதாவது ரெண்டாவது மண்டல குழு, மண்டல பரிந்துரை. ஒன்று ரீஜினல் லாங்குவேஜ், பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த ரீஜினல் லாங்குவேஜ் அல்லது மண்டல பரிந்துரையானது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் பரிந்துரைக்குது. சரிங்களா? இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 2 விதமான பரிந்துரைகளை மேற்கொள்கிறாங்க. ஒன்று மக்களுடைய வட்டார மொழியிலே கல்வி கொடுங்க, அப்போ தான் கல்வி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது ஆங்கிலத்தில் கல்வி கொடுத்தா மட்டும்தான் ஆங்கிலத்தை சார்ந்த பல்வேறு நூல்களோ அதை சார்ந்த அறிவியல் நூல்களோ அறிவு கிடைக்கும், அதை பேஸ் பண்ணால் இந்தியாவில் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கீழ்திசை கல்விக்குழு கிளாசிக்கல் லாங்குவேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீஜினல் லாங்குவேஜ். சரிங்களா? ஆங்கிலத்தை பரிந்துரை குழு பார்த்தீங்கன்னாக்க ரீஜினல் கமிட்டி என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலத்தை பரிந்துரைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி 1833 சரிங்களா 34 to 1834 to 1838 வரைக்கும் இந்தியாவினுடைய வைஸ்ராய் கவுன்சிலில் ஒருத்தர் லா மெம்பராக இருக்கார். சரிங்களா? லார்ட் மெக்காலே. மெக்காலே பிறப்பு என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில், கவர்னர் ஜெனரல் கவுன்சில், கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் சட்ட உறுப்பினராக இருக்கார், சட்ட உறுப்பினர். சரிங்களா? சப்போஸ் கவர்னர் இருக்கார் அப்படின்னா அவர் கீழே மொத்தம் 1 2 3 மெம்பர் தான் இருந்தாங்க. 1833ஆம் ஆண்டு பட்டச்சட்டம் பிரகாரம் 4ஆவதாக ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறாங்க, அவர் தான் லா மெம்பர் லார்ட் மெக்காலே. சரிங்களா? இந்தியாவிற்கான ஆங்கில கல்வியை வடிவமைத்தவரே அவர் தான். நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆங்கில கல்வியை இந்தியாவிற்கென்று வடிவமைத்தவர், ஆங்கில கல்வி இந்தியாவிற்கு அளித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா லார்ட் மெக்காலே. இந்தியாவின் ஆங்கில கல்வியை வடிவமைத்தவர் லார்ட் மெக்காலே. சரிங்களா? இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 1835ஆம் ஆண்டு லார்ட் வில்லியம் பெண்டிக் காலகட்டத்தில், லார்ட் வில்லியம் பெண்டிக் காலகட்டத்தில் 1835ஆம் ஆண்டு ஆங்கிலம் அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ், ஆங்கிலம் என்பதை அறிமுகம் செய்கிறாங்க. சரி, 35 அறிமுகம் செய்கிறாங்க. இதன் மூலிமா ஏன் ஆங்கில கல்வி வந்தவுடனே தேசியம் தோணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுறேன், பாரசீக மொழியை நான் அலுவலகம் பயன்படுத்திட்டு இருக்கிறேன், நீதிமன்றத்தில் பயன்படுத்துகிறேன். சரிங்களா? சட்டமன்றத்தில் பயன்படுத்துகிறேன், மக்களுடைய வழக்காடு மொழியை பயன்படுத்துகிறேன், மக்களுடைய புழக்கத்தில் பயன்படுத்துகிறேன் பாரசீக மொழியை. நீங்கள் உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷ் கொண்டு வந்து நீதிமன்றத்திலையும் அலுவலையும் வச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச நபர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும், மற்ற நபர்கள் பயன்படுத்த சிரமமாக இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வேறு மொழி திணிக்கிறீன்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு மீது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான கோபத்தை உள்ளாகிறாங்க. இதுவும் தேசியம் தோன்றதுக்கான காரணமாக அமையுது.
சரிங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மும்மொழி கொள்கையில் தமிழ் இருக்கட்டும் இங்கிலீஷ் இருக்கட்டும், நான் ஹிந்தி எதிர்க்கிறேன், நீங்கள் திணிக்காதீங்க, நான் மற்ற ஒரு மொழி கூட படிச்சுக்கிறேன், 3வது மொழியாக நான் வந்து பார்த்தா தெலுங்கு படிக்கிறேன், மராத்தி படிக்கிறேன், கன்னடம் படிக்கிறேன், அது என்னோடய விருப்பம், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் ஹிந்தி படிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திணிக்காதீங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோமா? சரிங்களா. பிரிட்டிஷர்ஸ் சாரி மத்திய அரசு எதிர்க்கிறோமா? சரிங்களா. ஸோ அதே போல் 1935 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஒன்று கூடி ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. பின்பு இது தேசிய இயக்கமாக மாறுது. ஸோ இதுதான் பார்த்தா காரணம். இந்த இங்கிலீஷ் வந்ததோட விளைவாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பல்கலைக்கழகங்கள் உருவாச்சு 1957. 57 கல்கத்தா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் தென் பாம்பே யூனிவர்சிட்டி. இது 3மே 1957 காலகட்டத்தில் பிரிட்டிஷரால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா. இந்த 3 பல்கலைக்கழகம் தான் இந்தியாவில் ஆங்கிலம் வந்த பின்பு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் லார்ட் மெக்காலே பார்த்தீங்கன்னா புக் எழுதியிருப்பார். மெக்காலே பார்த்தீங்கன்னா புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு பேர் A Minute on Indian Education. A Minute on Indian Education அப்படிங்கிற புக்கினுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. இந்தியாவினுடைய கல்வி அப்படிங்கிறத பற்றி தெளிவுபட இந்த புக்கில் கொடுத்துருப்பார். சரியா. ஸோ இந்த புக்கு தான் ஃபேமஸான புக்கு. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் கல்வி முறையை வடிவமைச்சு பிறகு கொண்டு வராங்க. சரிங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் அறிக்கை வெளியாகிருக்கும். சார்லஸ் வுட் அறிக்கை வெளியாகி இருக்கும். ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்படியாக கல்வி மேம்பட்டு வராங்க. இந்த மேம்பாடு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது. அந்த அதிருப்தியானது கடைசியில் தேசிய தொண்டுக்கான காரணம்